ஹலோ ஆல். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாரீ கன்வெர்ட்டட் ட்ரெஸ் பார்த்துருக்கோம், சுடிதார் செட் கன்வெர்ட்டட் ட்ரெஸ் கூட பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரெஸ் கன்வெர்ட்டட் டு ட்ரெஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு புரியலையா, வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்து தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு சாரீ அண்டு ஒரு ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க. சாரீ பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் வந்து எப்பயும் போல் நம்ம கன்வெர்ட்டட் ட்ரெஸ் தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா என்னுடைய வேலையை பாதி கம்மி பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா டிசைனுமே அவங்களே எனக்கு சொல்லிட்டாங்க. சாரியில் எப்படி ஸ்டிச் பண்ணணும், இந்த ட்ரெஸ்ஸை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணணும், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க எனக்கு. ஸோ என்னோடய ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்காக நீட்டாக ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது தான். அதுதான் அவங்க கேட்டிருந்தாங்க. எனக்கு ஃபிட்டிங்கும் ஃபினிஷிங் நீட்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இதோட ஃபுல் வியூ நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் அவங்க என்ன இஷ்யூ சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு இது வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை சிஸ்டர், யோக் பாட்டு கம்ஃபர்டபுளாக இல்லை, ஸோ அதை வந்து எனக்கு கொஞ்சம் மாற்றி கொடுங்கன்னு சொல்லி ஒரு டிசைன் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஹைட்டுமே ஷார்ட்டராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்குமே அவங்களே டிசைன் சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, மேலே அந்த யோக் பாட்டை வந்து ஃபுல்லாக வந்து பிரித்து எடுத்தாச்சு. பிரிச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் இருக்கு இல்லையா, இதையுமே எப்படியாவது யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம கேட்கலனாலே பார்த்து பண்ணி கொடுப்போம். இவங்க வந்து பர்டிகுலராக கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணலாம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை வந்து அழகாக நான் வந்து பிரித்து எடுத்திருக்கேன். எதுவுமே எதுவுமே பண்ணாமல் அந்த டிசைன் வந்து எதுவுமே ஸ்பாயில் ஆகாத அளவுக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்கர்ட் பார்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உல்டா பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கர்ட் பார்ட் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது. அதோட ஃபினிஷிங்கே சரி கிடையாது. என்ன சொல்கிறது, ரொம்ப அன்இவன் ஸ்டிச்சஸ், ஃபேப்ரிக் உள்ளே நிறைய அந்த மாதிரி இருந்தது. இதோட எனக்கு வந்து மேலே யோக் பாட் அட்டாச் பண்ணி கொடுக்கறதுல விருப்பமே இல்லை. ஸோ இதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்குது சிஸ்டர், நான் இதுவுமே கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே சிஸ்டர், தாராளமாக பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்களுமே சொல்லிட்டாங்க. நான் வந்து ஆனால் மெயின் ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளாரியாக இருந்தது, அம்பர்லா கட்டிங். அதை வந்து ஈவன் பண்ணியாச்சு. ஸோ லைனிங்கே இதே மாதிரி அன்ஈவனாக இருந்தது. அதையுமே அவங்க மெஷர்மெண்ட்டுக்கு ஈவனாக எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இதோடைய அவுட்புட் எப்படி வந்திருக்கு, ட்ரெஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 2 வீடியோவில் போடுறேன்.